Hello viewers, very good afternoon to all. In last class, we had discussed about the law of conservation of linear momentum and rotating effect of force. அதில் இருக்கிற 2 mark and 5 marks எல்லாம் பார்த்தோம். Now we had discussed about the topic rocket propulsion. It is very important 5 mark question for your examination. So, the rocket propulsion is based on their law of conservation of linear momentum. Now, rocket propulsion. Let us come to the lesson. The propulsion of rocket is based on the principles. And the rocket propulsion means rocket வந்து ஏவுதல். ராக்கெட் எப்படி விண்ணில் ஏவுறாங்க, ஸோ அது எந்தெந்த மெத்தடில் அது ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் ப்ரொப்பல்ஷன் வந்து 2 பிரின்சிபிள்ஸில் ஒர்க் ஆகுது. த ப்ரொப்பல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ். ஃபர்ஸ்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ராக்கெட் ப்ரொப்பல் ஆகும்போது அதனுடைய மொமெண்டம் வந்து ஃபுல்லாக கன்சர்வ் ஆகுது, மாறாது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். வாட் இஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒரு ஆக்ஷனை நாம் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்தோன்னா திருப்பி அந்த ஆக்ஷனை அதே சேமில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிட்டர்ன் ஆகிறது தான் நியூட்டனுடைய தேர்ட் லா. ஸோ அப்போ தேர்ட் லா ஆஃப் நியூட்டன் அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த 2 பிரின்சிபிள்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் ஒர்க் ஆகுது. சரி, எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட், இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு 2 லா. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபில்டு வித் எ ஃபியூவல் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். ராக்கெட்டில் ஃபியூவல் டேங்க் இருக்கும். அந்த ஃபியூவல் டேங்க்கில் ஃபியூவல் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதாவது பெட்ரோலாக இருக்கலாம், கெரோசினாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், அண்ட் தென் கோலாக இருக்கலாம். ஸோ எப்படி சாலிட் லிக்விட் ஃபியூவல்ஸ், எனி ஒன் ஆஃப் தம், இதில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ ஃபில்டு வித் எ ஃபியூவல் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். தேர்ட் மெத்தட், வென் எ ராக்கெட் ஃபயர்ட். ராக்கெட் ஃபயர் ஆகும்போது, அது ஃபயர் ஆகிற அந்த சமயத்தில் என்ன ஆகும்? வென் ராக்கெட் ஃபயர்ட் த ஃபியூவல் இஸ் பர்ன்ட் கம்ப்ளீட்லி. அதில் இருக்கிற ஃபியூவல்லாம் என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கும். இப்போ ராக்கெட் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், கீழே அப்படியே ஒரு ஹீட்டு வெளியில் வரும். அப்போ அந்த ஃபியூவல் இஸ் பர்ன்ட் கம்ப்ளீட்லி. அந்த ஃபியூவல் எரிய அதனுடைய ஹீட் வந்து வெளியில். அப்போ அந்த ஃபியூவல் எரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொன்னாக்கா, பர்ன் கம்ப்ளீட்லி. ஸோ hot gas is ejected with a high speed from the nozzle of rocket. ராக்கெட்டோட நாசில்லேருந்து அந்த பர்ன் எரியும் த ஃபியூவல் கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகுற வரைக்கும் அதனுடைய அந்த ஃபியூவல் டேங்க், ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் இருக்கிற அந்த ஃபியூவல் காலி ஆகிற வரைக்கும் அதுலேருந்து ஹாட் கேஸஸ், இந்த ஃபியூவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஹாட் கேஸஸ் இஸ் எஜெக்டட் வித் ஹை ஸ்பீட். அது எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்பீடில் வரும். ஃப்ரம் த நாசல் ஆஃப் த ராக்கெட். சின்னதாக ஒரு நாசில் வச்சுருப்பாங்க, அந்த நாசில் வழியாக தான் அது வரும். அப்போ சின்னதாக எப்பயுமே நாம் ஒரு டேங்க் தண்ணியிலேருந்து டேங்க்குக்கு அடியில் இருக்கிற அந்த டேப்பை திறந்து விட்டோம்னா வாட்டர் வந்து செம்ம ஃபோர்ஸாக வரும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இதில் சின்ன டியூப் வழியாக தான் அதனுடைய ஹாட் கேஸஸ் எஜெக்ட் ஆகும். அந்த ஹாட் கேஸஸ் எஜெக்ட் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், இட்ஸ் ப்ரொடியூசிங் த ஹியூஜ் மொமெண்டம். எந்த அளவுக்கு இதில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டுருக்கோ அந்த அளவுக்கு அதில் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ப்ரொப்பல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ், எந்த பிரின்சிபல் அது ஒர்க் ஆகுது, அண்ட் தென் ஃபில்டு வித் த ஃபியூவல் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். தென் வென் ஃபயர்டு, ராக்கெட்டை ஃபயர் பண்ணுறாங்க, ராக்கெட் ஃபயர் ஆகும்போது
என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். தென் அதில் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம், இந்த மொமெண்டம் அதில் க்ரியேட் ஆகிற அந்த ஹியூஜ் மொமெண்டம், இந்த அந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கம்பஷன் சேம்பர், தட் இஸ் ஆக்ஷன். த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட், அப்போ இந்த மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி, இந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதில் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த கம்பஷன் சேம்பர். கம்பஷன் சேம்பர் மீன்ஸ் வாட் இஸ் தட்? அதில் அந்த எரியக்கூடிய ஃபியூவல் எரியக்கூடிய அந்த இடம், அதுதான் லிசன் யூ. ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கம்பஷன் சேம்பர், அதில் அந்த கம்பஷன் சேம்பரில் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபோர்ஸ் இதுதான் நமக்கு ஆக்ஷன். தென் ராக்கெட் ப்ரொஜெக்டட் ஃபார்வேர்டு, ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி தள்ளும்போது ராக்கெட் மேல் பக்கமாக ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஃபோர்ஸ் பேக்வேர்ட் டைரெக்ஷனில் வரும். தென் ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வேர்டு, அப்போது அதுதான் என்னது ரியாக்ஷன். ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆக்ஷன், ராக்கெட் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது ரியாக்ஷன். ராக்கெட் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது ரியாக்ஷன். தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபியூவல் ரெடியூஸ் இன் மோஷன். ராக்கெட் மோஷனில் இருக்கும்போது அதில் இருக்கிற ஃபியூவல் அது எரியறதுக்கு தகுந்த மாதிரி ஹாட் கேஸஸ் எஜெக்ட் ஆகிறதுக்கு தகுந்த எவ்வளோ ஃபோர்ஸாக ஹாட் கேஸஸ் எஜெக்ட் ஆகுதோ அந்தளவுக்கு ஃபியூவல் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் மாஸ். ஃபியூவல் டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய மாஸ், இப்போது ஃபியூவலோடு சேர்த்து ஒரு மாஸ் இருக்கும். இப்போ ஃபியூவல் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய மாஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் தட்? மாஸ் டிக்ரீசஸ் கிராஜுவலி அன்டில் த ஃபியூவல் கம்ப்ளீட்லி பர்ன்ட். ஃபியூவல் எரியும் போது அதனுடைய மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போன்னு சொன்னாக்கா அதனுடைய அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஃபியூவல் கம்ப்ளீட்டாக காலி ஆகிற வரைக்கும் அதனுடைய மாஸ் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த இடத்துல வேறு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. த மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. அவனுடைய மொமெண்டம் என்ன ஆகிட்டுருக்கு? மாறாதமாக இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட். ஸோ மாஸ் ஆஃப் த ராக்கெட் இஸ் கிராஜுவலி டிக்ரீஸ். இந்த இடத்துலையே நம்ம பார்த்தோம், ஃபியூவல் ரெடியூஸ் ஆக அதனுடைய மாஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு ராக்கெட்டில் ஒரு 100 கிலோகிராம் ஃபியூவல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோகிராம் ஃபியூவல் காலியான பிறகு அந்த 100 கிலோகிராம் ரெடியூஸ் ஆகி தான் அதனுடைய மாஸ் இருக்கும். அப்போது மாஸ் ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீஸ். Then velocity of the rocket gradual increase at one stage. இப்போ மாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது இதனுடைய ஃபியூவல் டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய மாஸ் டிக்ரீஸ் ஆகும். ஃபியூவல் குறைய மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் கிராஜுவல் இன்க்ரீஸ். அதனுடைய வெலாசிட்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் 3 பேர் வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த 3 பேர் வச்சு ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போய் அதில் 2 பேர் இறங்கிடுறாங்க, சிங்கிளாக போகிறாங்க. சிங்கிளாக போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு கிடைக்கும். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க பாரு, வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி இன்க்ரீஸ் அட் ஒன் ஸ்டேஜ். அப்போது அதில் இருக்கிற மாஸ் குறையும் போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட் ஒன் ஸ்டேஜ். அதனுடைய வெலாசிட்டி கடைசி ஸ்டேஜ் ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி, அந்த கடைசி ஸ்டேஜ் வெலாசிட்டி ரீச் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ வாட் இஸ் தட்? த வெலாசிட்டி ரீச் அட் ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் கிராஜுவல் புல். வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி? எஸ்கேப் வெலாசிட்டி மீன்ஸ் இப்போ பூமியிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் நம்மளுடைய வெலாசிட்டி அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளோட்டிங். தென் ஸோ தட் இஸ் கால்ட், அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த கடைசி ஸ்டேஜ் தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் எஸ்கேப் வெலாசிட்டி?
the velocity rates just escape from the earth gravitational pull, the gravitational pull of the earth. இப்போ எர்த்தோட கிராவிடேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி போகிற அந்த வெலாசிட்டியை தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதனுடைய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் 11.8 கிலோமீட்டர். 11.8 கிலோமீட்டர். இது மறந்துடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஹையர் கிளாஸில் தான் வரும், உங்களுக்கு இந்த 10th வராது. ஸோ தென் இதுதான் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் புக்கில் இதை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. நான் இதை பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ புக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதை பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி இதை படிச்சுக்கோங்க. தென் புக்கில் கொடுத்துருக்குற அந்த இதை பார்த்தீங்கன்னா, பாருங்கள், புக்கில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருக்குது. ஸோ இது 2 பேராகிராஃப்ஸ். ஓகே, அந்த 2 பேராகிராஃப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் பாயிண்ட் வைஸாக எழுதி கொடுத்துருக்குறேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, லிசன் நியூட்டன்ஸ் universal law of gravitation. Newton's universal law of gravitation. What is that? Definition: every object in this universe attracts other objects with a particular force. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to square of distance between them. If consider a 2 object, one object having a mass m1 and then another object having a mass m2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் வந்து m1, இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் m2. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் திஸ் யூனிவர்ஸ், ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறோம், ஒரு பர்டிகுலர் ஹைட் போன பிறகு அந்த பொருள் வந்து கீழே திரும்பி வருது. Because of the reason, the gravitational force acting on the object reaches a particular height, then it fall downwards. So every object in this universeல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே attract other object, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டால் அட்ராக்ட் ஆகக்கூடியது தான் இருக்குது with a particular force. In this force, and the force is directly proportional to product of their masses. அந்த ரெண்டு ஆப்ஜெக்டினுடைய மாஸ்னுடைய ப்ராடக்ட் and inversely proportional to square of distance between them. இப்போ இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் m1 m2 ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், வாட் இஸ் தட்? r. இந்த ஆப்ஜெக்ட் f1என்ற ஃபோர்ஸில் ஒர்க் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் f2என்ற ஃபோர்ஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகுது. ரைட், லெட் அஸ் கன்சிடர் 2 ஆப்ஜெக்ட். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் m1 அண்ட் m2. தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா r. இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவோட கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? Objects with a particular force. In this force is directly proportional to product of their masses. அதுதான் பார்க்குறாங்க. Force is directly proportional to product of masses. What is the product of mass? m1 and m2. So that is F is proportional to m1 and m2. Equation 1. Next, second condition என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த லாவில். And inversely proportional to square of distance between them. அதே ஃபோர்ஸ் தான் டிஸ்டன்ஸ்னுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ வாட் இஸ் தட்? ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் தட்? Force is inversely proportional to r square. That is, force is proportional to 1 by r square. 1 by r square நால உனக்கு வந்து நெகட்டிவ் தான்.
Then equation 2, combining above the equations 1 and 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, force is proportional to m1 m2 into 1 by r square. m1 m2 multiply பண்ணிட்டா what is that? Force is proportional to m1 m2 divided by r square. இந்த இடத்துல நம்ம இந்த proportional symbol நம்ம கேன்சல் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். The cancelling the proportional symbol using a particular constant. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து g, because of the reason gravitational force. So எர்த்தோட gravitational force இங்கே ஆக்ட் ஆகிறதுனால gravitationalன்றனால அதனுடைய கான்ஸ்டன்ட் gன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ gravitational forceனுடைய அந்த சிம்பிள் வந்து g. Force equal to g m1 m2 divided by r square. G is a constant for a gravitational force. இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, the value of gravitational constant, அந்த gravitational constantனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா G equal to 6.673. இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் 6.673 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. உங்கள் புக்கில் நெட்டில் 4 கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் வேல்யூ இஸ் 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய யூனிட். இந்த யூனிட் எப்படி வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு இந்த g மட்டும் வேணும். ஸோ இந்த g வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே டிவிஷனில் இருக்கிற இந்த r ஸ்கொயர் என்னாண்டா போயிடும், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற m1 m2 கீழே வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட், g ஈக்குவல் டு f r ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2. எஃப்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட்டு n, r ஸ்கொயருக்கு டிஸ்டன்ஸ் சொல்லும்போது மீட்டர் ஸ்கொயர், அண்ட் தென் m1 m2 ரெண்டு மாஸ் இருக்குது. மாஸ் யூனிட் என்ன, கிலோகிராம். இது ஒரு கிலோகிராம், இது ஒரு கிலோகிராம், தட் இஸ் கிலோகிராம் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2. இந்த கீழே இருக்கிற இந்த பவர் 2 மேலே வரும்போது கிலோகிராம் பவர் மைனஸ் 2. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question, and it is also come to 5 mark question in our examination. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இதை. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது acceleration due to gravity. Acceleration due to gravity. When an object throw upwards, ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி எறியும் போது at particular height the velocity is 0. அந்த ஆப்ஜெக்ட் மேலே போகும். இப்போ ஒரு பொருள் ஒரு பாலை த்ரோ பண்ணுறோம் ஹைட்டில் த்ரோ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதுக்கப்புறம் அந்த பால் வந்து அதனுடைய மோஷன் வந்து 0 லெவலுக்கு வந்துடும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பால் வந்து அசையாது, ஒரு இடத்துல போய் நின்றுடும். அப்போது கீழேருந்து போகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போய் அட் பர்டிகுலர் ஸ்டேஜில் வரும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து 0. அதுக்கப்புறம் அது திரும்பி கீழே வந்துடும். இட்ஸ் ஃபெல் டவுன். தென் when an object throw upwards, மேலே எறியும் போது at a particular height the velocity is 0. Then it's fell down and change its velocity. அது கீழே விழும்போது அதனோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் பை செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி தான், திஸ் வெலாசிட்டி சேஞ்ச் must be due to the force acting on the object. The acceleration of the body is due to Earth's gravitational force is called acceleration due to gravity. அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் வெலாசிட்டி சேஞ்ச் மஸ்ட் பி டியூ டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிட்டு அதனுடைய வெலாசிட்டியை 0 ஆன பிறகு திருப்பி இட்ஸ் ஃபெல் டவுன் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. கீழே விழும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க பாரு, ஆப்ஜெக்ட்
the acceleration of the body is due to Earth's gravitational force. எர்த்தினுடைய gravitational forceனால அந்த பாடியினுடைய வெலாசிட்டியில் சேஞ்ச் உருவாகுது. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் உருவாகுதுனால தட் இஸ் ஆக்சலரேட். அதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இதனுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா G. சிம்பிள் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் G. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா value of G is 9.8 meters second power minus 2. எப்பயுமே பவரில் சொல்லும்போது பவர் 2 பவர் 3 பவர் 4 அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்கொயர் கியூப்லாம் சொல்லக்கூடாது பவரில் சொல்லும்போது. ஸோ தென் வேல்யூ ஆஃப் G is 9.8 meters second power minus 2. The unit of acceleration due to gravity is meter second power minus 2. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர்லாம் சொல்ல முடியாது. ரைட். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன், அதாவது முன்னாடி கொஷினில் பார்த்த அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் இந்த கொஷினில் பார்த்த இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ரிலேஷன்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் G கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்மால் g ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது எர்த் சர்ஃபேஸ். இது வந்து எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எல்லாருமே எர்த்து மேலே தான் இருக்கிறோம், எர்த்துக்குள்ளே கிடையாது. எர்த்து மேலே அந்த எர்த்தினோட ரேடியஸை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறோம். ரைட். இப்போ இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. when an object is at rest on earth surface, எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அசையாமல் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அந்த இது, பிகாஸ் ஆஃப் த ரீசன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்ட் ஆன் த எர்த். இது இருக்குது பாருங்க ஃபோர்ஸ். இதில் ஃபோர்ஸ் எதை நோக்கி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா டுவர்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். எர்த்தினுடைய சென்டரை பொறுத்து தான். அப்போ இதனுடைய ரேடியஸ் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா this is r is equal to radius of the earth. Radius of the earth. இப்போ இதனுடைய வேல்யூ என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ இதனுடைய இந்த எர்த்தினுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M இஸ் த மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தென் ஸ்மால் m இஸ் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டினுடைய மாஸ். அண்ட் தென் இதில் ஆக்ட் ஆகிற இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்பயுமே ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நான் இதை லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். இது மேலே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நேராக நிற்கிது. அந்த பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துடும். நம்ம சைடில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நம்ம நேராக நின்னா தான் நம்ம ஸ்டாண்டிங்காக நிற்க முடியும். இல்லை ஒரு காலை தூக்கிட்டு சைடில் நிற்போன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் தான் நிற்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம விழுந்துருவோம். ஸோ அதேமாதிரி தான் அது அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் மேலே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அந்த ஆப்ஜெக்ட் அதில் ரெஸ்ட்டில் நிற்கிது. இல்லைன்னா அதனுடைய பொசிஷன் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது. அதுதாங்க கவனிங்க. இதனுடைய இந்த எர்த்தினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். when object is at rest on the earth surface, mass of the object, mass of the earth, what is that? Capital M, and then mass of the object small m. Entire mass of the earth is assumed at center. எல்லா மாஸுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாக்கா சென்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எர்த்தினுடைய சென்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தென் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதான் எர்த்தோட ரேடியஸ். இதுக்கு என்ன வேல்யூன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். தென் ஹியர் இங்கே m1, வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு G m1 m2. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் பார்த்துருக்குறோம். F ஈக்குவல் டு G m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர். அதே தான் சேம் இதில் பார்க்குறோம். இந்த இடத்துல m1க்கு பதில் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர்.
இப்போ m1 m2 r ஸ்கொயர். இப்போ இதுலேருந்துனா நம்ம இதை எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா m1க்கு பதில் மாஸ், ஏன்னா எர்த்து தான் ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எர்த்தை விட இந்த ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணும்போது எர்த்தை விட இது ரொம்ப சின்னது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு m1 ஈக்குவல் டு மாஸ் and then m2 is equal to mass of the object and then r distance. அதோட distance என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது radius. r equal to radius. சென்டர்லேருந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற அதனோட ரேடியஸ் தான் r. ஸோ தட் இஸ் f is equal to gm. m1 m2ன்றதை m capital M small m divided by r square according to second law of Newton. நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொல்லுது? F is equal to ma. இந்த ma இந்த இடத்துல ma, அந்த maவை இந்த Fக்கு பதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ma equal to what is that? gm divided by gm m divided by r square. இந்த mக்கும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ தட் இஸ் a is equal to gm divided by r square. இது தாங்க இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வேல்யூ. ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நாம் இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இதுவை நம்ம எடுத்துக்கிறோம் now. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்றதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 9.8. ஸோ வாட் இஸ் தட்? g is 9.8 meter second power minus 2. then radius of the earth. what is the radius of the earth? 6,378 kilometer or 6,400 kilometer. இதுதான் அதனுடைய ரேடியஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாஸ் ஆஃப் த எர்த். எர்த்தோட மாஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன். இட்ஸ் கம் டு 2 mark or 5 mark question. ஸோ லிசன். மாஸ் ஆஃப் த எர்த், வாட் இஸ் தட்? the acceleration due to gravity. அதனுடைய ஃபார்முலா என்னங்க? gm divided by r square. ஸோ ஜியோட வேல்யூ தெரியும், எர்த்தோட ரேடியஸ் நமக்கு தெரியும், அது கிலோமீட்டர். அப்படி தட் இஸ் ஈக்குவல் டு 6.378 into 10 power 3 கிலோமீட்டர்னு எழுதலாம். இதை மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே எல்லாமே மீட்டரில் தானே இருக்குது, அதனால் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். தட் இஸ் 6.378 into 10 power 6 meter. then gravitational force நோட வேல்யூ என்னது? 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். g is equal to gm divided by r square. mass of the earth, எர்த்தனுடைய மாஸ் தான் நமக்கு வேணும். இந்த r square என்னென்ன பண்ணால் இந்த g கீழே வந்துடும். that is g r square divided by capital G, that is gravitational force. g யோட வேல்யூ என்னது? 9.8. or எர்த்தனுடைய radius, what is that? 6.38 into 10 power 6 whole square. that is g யோட வேல்யூ என்னது? capital G யோட வேல்யூ 6.674 into 10 power minus 11. then 9.8 into இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இதனுடைய பவர் வந்து என்ன ஆகிடும்? 6 into 2, that is 10 power 12. இங்கே கீழே வந்து மேலே போயிடுச்சுன்னா 10 power minus 11 வந்து 10 power plus 11 ஆகிடும். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? 23 ஆகிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 398.9031 divided by இதனுடைய வேல்யூ. வாட் இஸ் த? 6.674 into 10 power 23. இப்போ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 59.769 into 10 power 23 வரும். இப்போ இதை ஒரு டெசிமல் முன்னாடி தள்ளி எழுதுனீங்கன்னா 5.98 into 10 power 24 kilogram. ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாஸுக்கும் வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question. ஸோ இதை முதல்ல படிச்சிருங்க. இட் இஸ் த மாஸ், ஃபஸ்ட் வந்து மாஸ், செகண்ட் வந்து வெயிட். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. amount of matter contained in a body. எந்த அளவுக்கு அதில் மேட்டர் கண்டெய்ன்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் மாஸ். தென் கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த பாடி. எந்த அளவுக்கு அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் வெயிட். நெக்ஸ்ட் இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது அடிப்படை அலகு. அண்ட் இட் இஸ் அ வெயிட் இஸ் த டெரைவ்டு குவான்டிட்டி. இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். மாஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? கிலோகிராம்.
and its unit is Newton. Weight நோடைய யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன். It remains the same in all place. எல்லா இடத்துலையும் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இங்கே இருந்தாலும் அதே 50 கிலோ தான். ஒரு 50 கிலோ சிமெண்ட் மூட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னும் எந்த இடத்துல வச்சாலும் அவனுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அதுலேருந்து நம்ம எடுக்கிற வரைக்கும். அதான் it remains same in all place and it varies place to place. இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இது வெயிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் மெஷர்டு பை ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸால் தான் இதை மெஷர் பண்ண முடியும். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரையோ இல்லை 1 கிலோ ரைஸோ வாங்குகிறோம். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, வெயிட் போடுறாங்க. வெயிட் போடும்போது அந்த 1 கிலோ எடுத்து போட்டு வெயிட் பண்ணலாம். தட் இஸ் அ ஃபிசிக்கல் பேலன்ஸ். இப்போ வந்துருக்கிறதெல்லாம் டிஜிட்டல் பேலன்ஸ். முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணது வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ், இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். தென் வெயிட் இட்ஸ் மெஷர்டு பை ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது எப்படி மெஷர் பண்ண முடியும்னு சொன்னாக்கா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் எ ஸ்கேலார். இது வந்து மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அதனால் இது ஸ்கேலார். அண்ட் இட் இஸ் எ வெக்டார். இதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ இட் இஸ் எ வெக்டார். தட்ஸ் ஆல் ஆஃப் டுடே கிளாஸ். ஸோ நல்லா படிங்க, வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாக்கா இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.